ஹாப்பி பர்த்டே டு மீ. ஸோ ரீசெண்டாக நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு 2-3 வருஷமாக நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, மேரேஜ்க்கு அப்புறமா ஒரு 2 இயர்ஸ் வந்து எதுவுமே பேசல. யாருன்னு பார்க்குறீங்களா? யாருமே இல்லைங்க. சொசைட்டி தான். இப்போ ரீசெண்டாக பர்த்டேனா ஏன் இப்போவும் கொண்டாடணுமா? என்ன இந்த வயசுலயும் கொண்டாடணுமா? இந்த வயச கொண்டாடுற வயசா? அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான். பர்த்டேக்கு கொண்டாடுறதுக்கு வயசு தேவையில்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒருத்தர லவ் பண்றத விட நம்மள நாம லவ் பண்ணாலே போதும். நம்மள லவ் பண்றவங்க கூட நம்ம இருந்தாலே போதும்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த வகையில இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பிரசன்ட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் சின்ன வயசுலேருந்து பர்த்டேனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து. அப்பவும், இப்பவும் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இப்பவும் வந்து சின்ன பிள்ளை மாதிரி எல்லாத்துலயும் நான் வந்து இருப்பேன். ஏன்னா இப்போ வந்து என் பொண்ணு கேட்பா, நெறைய ட்ரெஸ் வந்து வேணும், வளையல் வந்து மேட்சிங்கா வேணும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் நானும் இப்பவும் இருக்கேன். ஸோ அப்படி நினைக்கும்போது சிரிப்பும் வருது, ஒரு பக்கம் சந்தோஷமும் இருக்கு. ஒரு விஷயம் நான் வந்து மீஷோல ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? பிங்க் கலர். ஸோ அது என்னால ஸ்டிச் பண்ண முடியல. ஏன்னா தங்கச்சி வந்து ஆரி ஒர்க் வந்து போடுறேன் அப்படின்னு சொன்னா. ஸோ அது வந்து முடிக்கல இன்னும். ஹஸ்பண்டும், தங்கச்சியும், அம்மாவும் 3 பேரும் வாங்கி குடுத்த ட்ரெஸ்ஸ வந்து அன்னைக்கு போட்டாச்சு.